testing. One, two, three. யாரானே எங்கடா இருக்க? கண்ணா மூச்சி ரே கண்டு கண்டியா. So hello guys, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா எபிசோட் 3 ஆகஸ்ட் 3 8 2021. இன்னைக்கு ரீட் நியூஸ் பேப்பர் வித் மீ எபிசோட் 3 போடுறேன். ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஆகஸ்ட் 3 2021. ஸோ வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ஆரம்பிக்கிற போல ரியல் பைலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ டெய்லி COVID-19 டேலி ட்ராப்ஸ் மார்ஜினலி. ஸோ டெய்லி COVID-19 வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இது வந்து டேலி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கு கிடைச்சதை விட பிஃபோர்ல இருந்ததை விட இந்த தடவை கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. மார்ஜின்ல இருந்து லைன்ல இருந்து கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பாருங்க, மண்டே as 1957 people tested positive for infection. However, cases continue to fluctuate. Fluctuateனா to drop கூட சொல்லலாம். ADMK boycotts sanitary celebrations. ஓகே, sanitary celebrationsனா இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் செலிப்ரேஷன்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், சென்னையில் இருக்கிற ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், அதை தான் இப்போ லெஜிஸ்லேட்டிவ் மாற்றிருக்காங்க, அதுவும் தமிழ்நாடுக்கு. ஸோ அதுக்காக ராம்நாத் கோவிந்த் கூட வந்திருக்காங்க. மண்டே 5 PM நேற்று வந்தாங்க. நேற்று போஸ்டர்ல பார்த்தேன், நான் போஸ்டர் மேக்கிங் ஆஃப் நியூஸ் பேப்பர் பார்த்தேன். அதில் வந்து இந்த பாருங்க, இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸோ கருணாநிதியை வந்து ஒரு போர்ட்ரேட்ல இருந்து கொஞ்சம் போர்ட்ரேட்டா கொஞ்சம் திறந்து வச்சிருக்காங்க, ஸ்டாச்சு திறந்து வச்சிருக்காங்க லெஜிஸ்லேட்டிவ் இதுல. அதை வந்து இவங்க பாய்காட் பண்றாங்க ஏடிஎம்கே. அப்புறம் கவர்மெண்ட் வாண்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஃபார்ம் ஆஃப் பெனாலிட்டி. ஸ்டேட் கவர்மெண்ட் has warned United Indian and insurance company. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் இன்சூரன்ஸ் இந்த டு ஹெல்த் ஸ்கீம் 2018 படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the government employees and other employees of government are allowed to get cashless treatment. பட் இவங்க இந்த யுனைடெட் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணல. ஸோ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இன்வொர்க் டு புட் a penalty on the யுனைடெட் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸோ கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் அசாம் டேக்ஸ், இது வந்து கேஸ் படிப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. அசாம் டேக்ஸ் பேக் கேஸ் ஃபில்டு அகேன்ஸ்ட் மிசோரம் எம்பி. ஒரு செகண்ட் அரேஞ்ச் பண்ணிருவோம். So Assam takes back the case filed against the Mizoram MP. Mizoram CM orders withdrawal of FIR. The Assam police on Monday withdrew on FIR against Mizoram MP K Vanalawena in photo connection July 26 border conflict. இது முன்னாடி ஒரு 5 நாள் முன்னாடி வந்து இது ஒரு பெரிய கேஸ் ஆச்சு ஆக்சுவலா. மிசோரமுக்கும் அப்புறம் வந்து யாருக்கும் மிசோரம் அண்ட் அசாம் பார்டர் கேசஸ் ஆச்சு. ஸோ இவனால தான் வந்து மெயினா வந்து வந்திருக்கும் போல இருக்கு எஃப்ஐஆர் போட்டனால. ஸோ வந்து இந்த மிசோரம் சிஎம் ஆர்டர்ஸ் டு வித்ட்ரால் எஃப்ஐஆர் இவங்க ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ் டு டேக் பேக் த எஃப்ஐஆர் அகேன்ஸ்ட் த ராஜ்யசபா மெம்பர் ஃபார் என்ஷூரிங் பீஸ் அகேன்ஸ்ட் த பார்டர். மிசோரம் சீஃப் மினிஸ்டர் ஜோரம் தங்கா ரெசிப்ரோட்டட் பை இன்ஸ்ட்ரக்டிங் த ஸ்டேட் போலீஸ் டு வித்ட்ரால் ஆஃப் எஃப்ஐஆர் அகேன்ஸ்ட் த அக்யூஸ்ட் பர்சன் ஃப்ரம் அசாம் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பார்டர் ஃபிளேர் அப். So what இங்க ஒரு கொடுத்திருக்காங்க, $35 billion July exports 34 higher than pre-COVID level. கோவிட் லெவலுக்கு முன்னாடி வந்து எக்கனாமிக்கலா வந்து நம்ம க்ரோ ஆயிட்டு இருந்தோம். பட் கோவிட் வந்தனால நம்ம எக்கனாமிக்கல் லோ ஆயிருக்கும். பட் இங்க வந்து ஜூலைல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 34% ஹையர் தேன் ப்ரீ கோவிட் லெவல். நம்ம கோவிட் லெவலுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த எக்ஸ்போர்ட் ஜூலை எக்ஸ்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட 34% வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்கோம், ஹையர் ஆயிருக்கும். அதோட ப்ராஃபிட் 35.17 பில்லியன். ஸோ காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் புருஷோத் கோயல் வந்து சொல்லியிருக்காரு மண்டே, the trade deficit hit a 3 months high as a gold import jumped from 145.4% from 2019 levels. ஸோ இம்போர்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு எவ்வளோனா 41% இருந்து பில்லியன் இன் ஜூன் டு 46.4 பில்லியன் and 14.75 higher than the pre-pandemic activity. But with outering factory in oil and gems and jewelry, imports actually sank of 0.17 over the same period.
டோட்டல் மெக்கானைஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோனா ஃபர்ஸ்ட் 4 monthsல வந்து 2021 to 2022ல now stands for 130.16 billion, about 26 higher than 2019. 2019 விட இந்த தடவை நம்ம ஹையா வந்திருக்கோம், கிட்டத்தட்ட 130.6 billion. The government is confident about meeting the 400 billion target for full year. இந்த ஃபுல் இயர் இந்த கிட்டத்தட்ட 12 monthsல வந்து நம்ம 400 billion ரீச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ ராம்நாத் கோவிந்த் வந்து இங்க கருணாநிதி சிலையை திறந்து வச்சிருக்காங்க, அதை பத்தி சொல்லியிருக்காங்க, ஏதோ வேர்ட்ஸ் பேசியிருக்காங்க. சரி, நம்ம இங்க ஒரு பெஸ்ட் கேஸ் ஸ்டடி இருக்கு, இது நம்ம எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இது எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, எஸ்சி கொஸ்டின் ஸ்டேட்ஸ் ஆன் தி கேசஸ் அண்டர் 66A. ஸோ வாங்க, இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கேன் 66A படி. ஸோ ஒரே செகண்ட் இருக்கு, நான் நோட் புக் எடுத்துக்கிறேன். 1 second. ஸோ வாங்க இப்போ ஆரம்பிப்போம். இங்கே 66A செக்ஷன் 66Aனா என்ன? இப்போ 66Aனா என்னன்னா ஆக்சுவலாக வந்து இந்த செக்ஷன் 66A வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து வருது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படியில் வருது. இது வந்து ஆக்சுவலாக அமெண்ட்மெண்ட் இந்த செக்ஷன் வந்து எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2000ல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு அப்புறம் சிட்டிசன்ஸ் ஆர் ஸ்டில் பின் புக்டு அண்டர் இட்ஸ் சேஃப்டி. இந்த சிட்டிசன்ஸ் வந்து இந்த 66A படி வந்து நிறைய புக் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க கேஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, August 2nd வந்து டோட்டல் ஆஃப் 1988 கேசஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்கு. அதுவும் 681 were registered prior to judgment and 1307 after it. ஜட்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க 686. இந்த ஆக்ட் ஃபர்ஸ்ட் என்ன? இந்த ஆக்சுவலா ஐடி தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஐடி ஆக்ட் தெரிஞ்சிச்சு, 2000ல ரிலீஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சிச்சு. பட் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, இங்க போட்டிருக்காங்க செக்ஷன் 66 of IT Act penalized the sending of offensive messages via online communication but failed to define the term offensive. Offensive வந்து நீங்க மென்ஷன் பண்ணல. 2015 it's demanded unconstitutional by Supreme Court due to its vagueness. However, the provision continues to invoke in a case across the country even today. ஆக்சுவலாக வந்து இந்த கேஸ் ஆக்சுவலாக வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் சென்டிங் அஃபென்சிவ் மெசேஜஸ், நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அஃபென்சிவ் மெசேஜஸ் த்ரூ கம்யூனிகேஷன் சர்வீசஸ் எக்ஸெட்ரா எனி பர்சன் ஹூ சென்ஸ் ஆர் பை மீன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் கம்யூனிகேஷன். இங்க வந்து என்ன ஆக்சுவலா இந்த 66Aனா இங்க ஒரு ஆக்சுவலா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா, நீங்க வந்து உங்க கம்ப்யூட்டரோ இல்ல கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் மூலமா நீங்க வந்து யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்புறீங்க, பட் அந்த மெசேஜ் வந்து அஃபென்சிவா இருந்துச்சுன்னா, அஃபென்சிவ் இல்ல வந்து நீங்க அந்த மெசேஜஸால அவங்க வந்து கான்ஃபிளிக்ட் ஆகிறாங்க, தட் மீன்ஸ் 2 பேர் கான்ஃபிளிக்ட் ஆகுதுன்னா, இல்ல வந்து அவங்க இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுவும் இல்லாம அவங்க பிரைவசியை வந்து நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதை வந்து இந்த கான்ஸ்டியூஷன் 66A வந்து இது வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். இந்த அஃபென்சிவ் மெசேஜ்னால நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் போஸ்ட் போடுவாங்க. இந்த செக்ஷன் படி நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஒரே அரெஸ்ட் பண்ணிக்கலாம். The Supreme Court on Monday asked its states to respond to petition that has state citizens. Supreme Court வந்து Monday asked states, எல்லா ஸ்டேட்ஸ்க்கு வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க. எதுக்கு citizens to continue get booked and prosecuted under the section 66A. So freely and social media, 66A was declared unconstitutional by Supreme Court on judgment. 66A வந்து 2015ல வந்து ஜட்மெண்டால வந்து இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனலுக்கும் அன்கான்ஸ்டியூஷனல் ஒரு மெத்தட் சொல்றேன். சர்க்கார்ல வந்து 49O. ஸோ அந்த லா வந்து பார்த்துக்கோங்க. 49O படி அது வந்து ஆக்சுவலா வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அது தெரிஞ்சா அது ஆக்சுவலா கான்ஸ்டியூஷனலா தான் இருக்கு. அது எப்ப வந்து இந்த கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்றாங்க கான்ஸ்டியூஷனல்னா இந்த ஆக்ட் வந்து இன்னும் கூட ஆக்டிவா இருக்கு. நீங்க யாராச்சும் தப்பு பண்ணீங்கன்னா இந்த ஆக்ட் படி உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ண முடியும். அதுதான் கான்ஸ்டியூஷனல். அன்கான்ஸ்டியூஷனல்னா இந்த ஆக்ட் இப்ப வந்து ஆஃப்லைன்ல இருக்கு.
இந்த ஆக்ட்ல வந்து நீங்க என்ன தப்பு பண்ணாலும், இப்ப நீங்க வந்து மெசேஜஸ் அனுப்புறீங்க, அந்த மெசேஜஸ் வந்து சில பேருக்கு வந்து இன்சல்ட்டிங்கா இருந்துச்சுன்னா அந்த ஆக்ட் வந்து நம்ம அன்கான்ஸ்டியூஷனா மாத்தி அந்த அன்கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் வந்து அந்த அன்கான்ஸ்டியூஷனல் லா வந்து யூஸ் பண்ண முடியாது. இவங்களை அகேன்ஸ்ட் பண்ணி அது ஆக்டிவா இருந்தா மட்டும் தான் இவங்களை வந்து கேஸ் போட முடியும். பட் இது அன்கான்ஸ்டியூஷனலா இருக்கும்போது இவங்க மேல கேஸ் போட முடியாது. 2015 வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பட் திரும்பி கொண்டு வந்துட்டாங்க. as per Justice Rohinton F. Nariman, Justice of Supreme Court, said which state government which controlled police force has to ask for violations of court judgment and judiciary could be retained from the wrongly charging under section 66A, but the cooperation of states were necessary to put the brakes of the police from registering FIR under section 66A. The court said it's intended to pass a holistic order after hearing the state. It is listed case 4 weeks ago. 4 weeks ago, July 5th last, Justice Nariman found it disgusting, shocking and terrible still book ride of 6 years after the court struck down provinces. Justice முன்னாடியே வந்து இந்த அன்கான்ஸ்டியூஷனல் மேக் பண்ணாலும் இன்ன வரைக்கும் அவங்க புக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. NGO people, Union of City Liberties PUCL, represented by their senior advocate Sanjay Prakit and Aparna Bharat, இவங்க வந்து அகைன்ஸ்டா ஃபாலோ பண்றாங்க. அகைன்ஸ்டா வந்து கேஸ் போட்டு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. யார் அகைன்ஸ்டா வந்து ஆக்சுவலா வந்து ஒரு லா ஸ்டூடெண்ட் Shreya Singhal who highlighted cases of young people being arrested. யங் பீப்புள் வந்து நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க இந்த செக்ஷன் படி. அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டதுனால தப்பு கூட ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இங்கே டைம் லைன் பார்த்துருவோம். இங்கே அமெண்ட்மெண்ட் பில்ஸ் நிறையா இருக்கு. ஒரே செகண்ட் நான் சொல்கிறேன். செக்ஷன் 66A was declared unconstitutional by Supreme Court in judgment of 2015. வந்து இது ஜட்மெண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் மேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் இங்கே நான் ரெஃபர் பண்ணிடுறேன். இங்கே யார் ஜஸ்டிஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்னா ராபின்டன் எஃப் நரிமன். டைம் லைன் பஸ் பார்த்துருவோம். இப்போ 66A டிசம்பர் 2008 வந்து ஐடி அமெண்ட்மெண்ட் பில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் இன் பார்லிமெண்ட். ஆகஸ்ட் 2009 இட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2008 comes into force. November 2012 bill filled by Shreya Singhal challenging the constitutional of section 66A of A Act. அப்புறம் மார்ச் 2015 SC in Shreya Singhal and versus Union of India 2015 declared section 66A unconstitutional. and February 29 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்டா வந்து Shreya Singhal and யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த அன்கான்ஸ்டியூஷனல் லா வந்து திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. to be sent to all courts in the country, senior administrative officers and director general police. So the data cases வந்து data consists of cases registered between October 17, 2009 February 15, 2020 in 11 states: Assam, Andhra Pradesh, Delhi, Jharkhand, Karnataka, Madhya Pradesh, Rajasthan, Tamil Nadu, Telangana, Uttar Pradesh, West Bengal. So the state that registered 2015, 2020, 27 and 2009. August 2nd நம்ம இந்த இன்னைக்கு August 1998 registered case ஆயிருக்கு. 681 registered purely to the judgment having passed into the 36 cases of which were 3 in 2005 and 104 after. கேஸ் நீ பார்த்துருக்கீங்க. நம்ம நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வரேன். அதில் வந்து பிளான் வச்சுருந்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, friends.